வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடுகளில் மூன்றாவதாக உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனியில் அமைந்துள்ளது. அந்த பழனி திருக்கோயில் மற்றும் உபகோயில்களில் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகிக்குது. மொத்தமாக 296 காலி பணியிடங்கள் உள்ளன. ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு பே ஸ்கேல் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஈக்குவலண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தகுதி இருப்பின் நீங்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்கே வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பழனி முருகன் hrce.tn.gov.in இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அங்கிருந்து நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் முதன்மை திருக்கோயில் மற்றும் உப கோயில்களில் காணி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பத்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு 1/7/2024 அன்று 18 வயதுக்கு மேல் 45 வயதுக்கு உட்பட்டவராக தகுதியுடைய இந்து மதத்தைச் சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவது என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பல்வேறு விதமான விண்ணப்பங்கள் இங்கே உள்ளது. வெளித்துறை காலியாக உள்ள பணியிடங்கள், வெளித்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை உதவியாளரிலிருந்து கோயில் சார்ந்த அனைத்து பணிகளுக்கு உண்டான ஆட்களுக்கு தேர்வு செய்கிறார்கள். மொத்தமாக 252 காலி பணியிடங்கள். ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் பே லெவல் மற்றும் மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுக்குண்டான ஈக்குவலண்ட் கல்வி தகுதியும் இங்கே கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு பணிக்கும் இவங்களுக்கு உண்டான கல்வி தகுதிக்கு அனுசாரம் தான் இவங்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உதவி பொறியாளர் மின்னணுவியல், சிவில், இளநிலை பொறியாளர் மின்சாரம், ஆட்டோமொபைல், ரோபோட்டிக்ஸ், சிவில், இயந்திரவியல் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 காலி பணியிடங்கள் உள்ளது. அவர்களுக்கு உண்டான பே லெவலும் கொடுத்துட்டாங்க. மேட்ரிக்ஸில் லெவல் 1ல் அவங்களோட பே ஸ்கேலும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அதுக்குண்டான ஈக்குவலன்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க. ஆசிரியர் காலி பணியிடங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் காலி பணியிடங்கள் அகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பணியிடம் காலியாக உள்ளது. அதுக்குண்டான ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனும் இங்கே கொடுத்துட்டாங்க. உள்துறை காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மொத்தமாக 13 காலி பணியிடங்கள் உள்ளது. அதுக்குண்டான ஈக்குவலண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும் பே லெவலும் இங்கே கொடுத்துட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 296 காலி பணியிடங்கள் உள்ளது. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு hrce.tn.gov.in அல்லது பழனி முருகன் .hrce.tn.gov.in என்ற இணையத்தின் மூலம் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ 5/12/2024 தேதி முதல் 8/1/2025 தேதி வரை மாலை 5:45 மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும். மேற்படி இந்த தேதிக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் சொல்லிட்டாங்க. இந்த விண்ணப்பங்களோட அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி 624601 திண்டுக்கல் மாவட்டம் சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நேரடியாக கொடுக்குறவங்களுக்கு இந்த அலுவலர்களை சந்தித்து உங்களுடைய விண்ணப்பத்தை நேரடியாக சமர்ப்பிக்கலாம். இதுக்குண்டான நிபந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் 1/7/2024 தேதி அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பதவிக்கும் இவங்க தனித்தனியாக தான் விண்ணப்பங்களை அனுப்பப்பட வேண்டும். இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ், கூடுதல் கல்விக்கான சான்றிதழ் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுடன் அரசிதழ் பதிவற்ற அலுவலரிடம் சான்றப்பம் அதாவது அட்டஸ்டேடு காப்பி பெற்று அனுப்பப்பட வேண்டும் சொல்லிக்கிறாங்க. விண்ணப்பதாரர் வயது சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழின் டிசியோட நகல் இணைக்கப்பட வேண்டும். அதே போல் விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்ப நிலங்கள் ஆரம்ப நிலையிலே நிராகரிக்கப்படும்.
தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் இத்திருக்கோயிலின் உப கோயில்களும் மற்றும் உப நிறுவனங்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவார். பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது எந்தவித குற்றவியல் நடவடிக்கை இல்லை என்று சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழின் அசல் காப்பியை சப்மிட் பண்ண வேண்டும். விண்ணப்பங்களை அனுப்பும் போது உரையின் மேல் பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும். நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ்கள் நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்களால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறான தகவல்கள் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன் அறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்தும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்படுவார் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார். தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் திருக்கோயிலிருந்து எவ்வித தகவலும் அனுப்பப்பட மாட்டாது. உங்கள் அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எந்தவித ஒரு நோட்டிஃபிகேஷனும் அனுப்பப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரரால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் அதனுடைய உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள் இதர திருக்கோயிலில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவார்கள். உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காரணமின்றி நிராகரிக்கப்படும். பணி நியமன அரசாணை எண் 117 சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் நாள் 30/9/2020 விதிகளுக்கு உட்பட்டது. அரசாணை எண் 219 சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் நாள் 2/9/2022 விதிகளுக்கு உட்பட்டது. அதேபோல் தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்களுக்கு பதவி வழங்கப்படும். விண்ணப்ப படிவத்தை இந்த லிங்க் கொடுத்துக்கிறாங்க. இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோடு பண்ணிக்கலாம் அல்லது திருக்கோயில் அலுவலகத்தில் ரூபாய் 50 செலுத்தி விண்ணப்பத்தினை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை ஒரு என்வலப்பில் இட்டுட்டு அந்த என்வலப்பின் மேல் வரிசை எண் மற்றும் அந்த பணியிடத்துக்கான விண்ணப்பம் எந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பணியிடத்துக்கான விண்ணப்பத்தை மென்ஷன் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் 2 அட்ரஸில் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் 624601 என்று எழுத வேண்டும். அதே போல் 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா 8/1/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள் உங்களுடைய ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எல்லாம் இந்த மேற்சொல்ல அட்ரஸுக்கு சென்று சேர வேண்டும். அது இல்லாமல் நேரில் கொண்டு சப்மிட் பண்ணுறவர்கள் இந்த இணை ஆணையர் செயல் அலுவலர் நேர்முக உதவியாளர் இவர்களிடம் சமர்ப்பிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு விண்ணப்பதாரர் புகைப்படம் சான்று ஒப்பத்துடன் இங்கு இணைக்கப்பட வேண்டும். அதேபோல் விண்ணப்பதாரரின் பெயர், தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர் எழுத வேண்டும். பிறந்த தேதி மற்றும் வயது, பள்ளி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும். அதாவது உங்களோட 10th அல்லது டிசியோ இணைக்கப்பட வேண்டும். பாலினம் ஆண் அல்லது பெண், உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ், ஆதார் எண்ணை இங்கே இணைக்க வேண்டும். உங்களுடைய தொலைபேசி எண், இமெயில் அட்ரஸ், இந்த தொலைபேசி எண் மற்றும் இமெயில் அட்ரஸை கரெக்டாக எழுதுங்க. மதம், இதுக்கு ஜாதி சான்றிதழ கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் 45 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு எஸ் அல்லது நோன் என்று எழுத வேண்டும். கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்துக்கான கல்வி தகுதி, நிர்ணயிக்கப்பட்ட வெளித்துறை மற்றும் உள்துறை கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் இந்த வெளித்துறை உள்துறை நம்ம மேலே சொன்ன வேலைகளுக்கு உள்ள தகுதிகளுக்கான சார் உங்களுடைய கல்வி தகுதியை இங்கே இணைக்க வேண்டும். இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பின் அதை இணைக்கப்பட வேண்டும். அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து 1/12/2024 பின் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும். உங்களோட நன்னடத்தை சான்று ஏதாவது பள்ளிகளிலோ அல்லது ஏதாவது அரசு அதிகாரியிடமிருந்தோ நீங்கள் பெறப்பட வேண்டும். நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்றின் நகல் வேண்டும். குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரத்தை நீங்கள் இங்கு தெரிவிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரங்களை இங்கு தெரிவிக்க வேண்டும். வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்தால் பொதுவானவை அதை இங்கு சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் வேறு ஏதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் ஆளுகையின் கீழ் உள்ள
முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதற்குண்டான டீட்டெயில்ஸை இங்கே சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கப்புறம் உறுதிமொழியில் நீங்கள் ஆகிய நான், இவருடைய தந்தை பெயர், இவர்கள் எல்லாம் எழுதி தங்களுடைய கையொப்பத்தை இட்டு நாள் இடத்தை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சொன்ன முகவரிக்கு இதனுடன் உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் இணைத்து இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் இந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க. இவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு எப்படி விண்ணப்பிப்பது, அதுக்குண்டான ஃபார்ம் எப்படி நிரப்பது அப்படின்னு பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.